ரேடியோ வந்த காலத்துல இருந்து பாட்டு கேட்டுட்டே வேலை செய்யறத பழக்கமா வச்சிருக்கோம். இப்போ யூடியூப் வந்ததுல இருந்து கதைகள கேட்டுட்டே வேலை செய்யறத பழக்கமா வச்சிருக்கோம். அந்த வரிசையில நம்ம எல்லாரும் டக்கு டக்குன்னு வேலைய முடிக்கிற மாதிரி, டக்கு டக்குன்னு முடியிற மாதிரி 1 நிமிட குட்டி குட்டி ஸ்டோரீஸ தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். எல்லாருக்கும் வணக்கம். நான் ராணி. வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம். குட்டி கதை 1. பள்ளிக்கூட நேர்மை. ஒரு ஸ்கூல்ல வாத்தியார் ஒருத்தர் அந்த கிளாஸ் ரூம் மாணவர்களுக்கெல்லாம் ஒரு செடியோட விதைய கொடுத்து, இந்த விதைய ஒரு குடுவையில மண் நிரப்பி அதுல போட்டு 10 நாள் கழிச்சு வளர்ந்த செடியா கொண்டு வாங்க. யார் நல்ல ஆரோக்கியமா வளர்த்து கொண்டு வரீங்களோ அவங்களுக்கு பரிசுன்னு சொல்லிடுறாரு. எல்லா மாணவர்கள் மாதிரியே அருணும் வீட்டுக்கு வந்து அந்த விதைய குடுவையில நட்டு தண்ணி ஊத்தி வளர்க்குறான். ஆனா 10 நாள் ஆகியும் அதுல அடுத்த முறை நானா பாட்டி ஊருக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ரொம்ப ஆர்வத்தோட கேட்டான். அதுக்கு அந்த அப்பா ஏதோ சொல்ல வர, பையனும் அப்பா ப்ளீஸ் நான் பத்திரமா போயிட்டு வந்துடுவேன் அப்படின்னு அழுத்தமா சொன்னான். அவன் அப்பாவும் அதுக்கு மேல எதுவும் பேசாம சரிப்பான்னு சொல்றாரு. அடுத்த நாள் பையனை ட்ரெயின் ஏத்தி விட அப்பாவும் ஸ்டேஷனுக்கு வந்திருந்தாரு. அப்போ அவர் பையன்கிட்ட இப்படி சொன்னாரு. தம்பி, போற வழியில உனக்கு எதுவும் பயமாவோ இல்ல தடுமாற்றமோ ஏற்பட்டா இந்த காகிதத்தை எடுத்து படின்னு சொல்லி ஒரு துண்டு சீட்டை அவனோட சட்டை பாக்கெட்ல வச்சாரு. ரயில் ஏறி தனியா பிரயாணம் பண்ண போற ஆசையில அவன் எதையுமே அதை கவனிக்கல. இப்போ அந்த பையன் ரயில்லையும் ஏறி உட்காந்துட்டான். ஜன்னலோர இடம், தனியா வேற பயணம் பண்றோம்னு ரொம்ப சந்தோஷமா வேடிக்கை பார்த்துட்டே வந்தான். ரயிலும் கிளம்புச்சு. அடுத்தடுத்த ஊர்லயே நிறைய பேர் வண்டியில ஏறினாங்க. அவனோட காலுக்கு கீழே கூட சிலர் வந்து உட்கார்ந்து அவனுக்கு அசௌகரியத்தை கொடுத்தாங்க. இன்னும் சிலரோ அவனையே உத்து உத்து பார்த்துட்டு இருந்தாங்க. எதுவும் ஆனா கூட எழுந்து போக முடியாதபடி கூட்ட நெரிசல் அவனை நெருங்குச்சு. பயத்துல அவனுக்கு இப்போ வேர்க்க தொடங்குச்சு. அப்பதான் தன்னோட அப்பா ஏதாவது பயமா இருந்தா இதை எடுத்து பாருன்னு சட்ட பாக்கெட்ல வச்சது ஞாபகம் வந்து அதை எடுத்து படிச்சான். படிச்சவன் அடுத்த நொடியே நிம்மதி பெருமூச்சு விட்டான். அப்படி அதுல என்ன எழுதி இருந்துச்சுன்னு தெரியுமா? நீ எதுக்கும் பயப்பட வேண்டாம், நான் உனக்கு அடுத்த கம்பார்ட்மெண்ட்ல தான் உள்ளேன், ஏதாச்சும் நேர்ந்தா அப்பா என்று குரல் கொடு அப்படின்னு எழுதி இருந்துச்சு. இப்படி ஒரு நம்பிக்கையையும் பாதுகாப்பையும் யாரால கொடுத்துட முடியும்? அப்பாவை தவிர. குட்டிக்கதை 3. 100 ரூபாய். ஒரு பணக்கார வீட்டு பையன் காசு தண்ணி மாதிரி செலவு பண்ணிட்டு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம தன்னோட இஷ்டத்துக்கு சுத்திட்டு இருந்தான். இதை எல்லாத்தையும் கவனிச்ச அந்த பையனோட அப்பா தன்னோட பையனை கூப்பிட்டாரு. அவனும் அவங்க அப்பாட்ட வந்து என்னப்பான்னு கேட்டான். அப்போ அவர் அவன் கையில ஒரு 100 ரூபாய் தாளை கொடுத்து இது என்னன்னு கேட்டாரு. அதுக்கு பையனும் சிரிச்சுட்டே வெறும் 100 ரூபாய் அப்படின்னு சொன்னான். உடனே அந்த அப்பா தன்னோட பையனை கூட்டிட்டு ஒரு ஏழைகிட்ட போய்
உணர்த்துது. இந்த மாதிரி குட்டி குட்டி கதைகளை தொடர்ந்து கேட்க நம்ம தமிழ் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம்.